இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. அவர்கள் விரும்பிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியவில்லை. 3 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட இன்னும் அவர்களால் இந்த தேசத்தை இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் காந்தி தான் என்கிற வெறுப்பு. காந்தியடிகளின் பெயரை இதிலிருந்து நீக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். நீக்கிவிட்டார்கள். இப்ப புது பெயர் VBG ராம்ஜி தான் பெயர். இவ்வளவு பெரிய பெயர். விக்ஷித் பாரத் VB ஒரு ஐஃபன். G-னா கேரண்டி, R-னா ரோஜ்கர், A-னா ஆஜீவிகா, M-னா மிஷன். அந்த கடைசி G எதுக்கு போட்டுருக்கான்னு தெரியல. விக்ஷித் பாரத், கேரண்டி ஃபார் ரோஜ்கர், ஆஜீவிகா, மிஷன். இதெல்லாம் இந்தியையும் திணிக்கிறான் மறைமுகமா. அவன் பெயர் வைக்கக்கூடிய திட்டங்கள்ல இன்னொரு புறம் இந்தி திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் பகைவர்களை வீழ்த்துகிற முயற்சி, காந்தியை அழித்தொழிக்கிற முயற்சி. காந்தி பெயர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிட முடியும். அவனுடைய கனவு அதுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட அரசியல் இல்லாத பாரதம். இதுதான் அவருடைய கனவு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது. ராம் ராம் என்று சொன்னவரின் பெயரை மாற்றிவிட்டு ராம் என்று வரக்கூடிய வகையிலே ஒரு பெயரை உருவாக்கி இந்த புதிய திட்டத்திற்கு 125 நாள் நாங்கள் வேலையை உயர்த்தி இருக்கிறோம் என்கிறார்கள். உயர்த்தினால் நீ 100% நீயே நிதியை ஒதுக்க வேண்டியதுதானே? 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று எதற்காக ஒரு செக்? ஏனென்றால் தமிழ்நாட்டை போல எல்லா மாநிலங்களும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. அந்த மாநிலங்களில் எல்லாம் 40% நிதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களால் முடியவில்லை என்று அந்த வேலையை விட்டு விடுவார்கள். இப்போதே நாடு முழுவதும் 100 நாள் என்பது கொடுக்கப்படவில்லை. 20 நாள், 25 நாள், 30 நாள் இப்படித்தான் வேலை வாய்ப்பு. இது ஒரு ஏமாற்று வேலைதான். ஆனாலும் இவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இவர்களை ஆதரிக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளையும் மக்களிடத்தில் தோலுரித்து காட்ட வேண்டும். அந்த கூட்டணியோடு சேர மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டு அந்த கும்பலுக்கு துணை போகிற எடுபிடிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலைவர், கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவருக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அரசு, பாஜக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். 100 விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும்.